10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. பகுதி 30. உருண்டு திரண்ட உருளை. ஒரு காலத்தில் உழைச்சவங்க மட்டுமே சாப்பிட்ட தானியங்களை இன்னைக்கு உடலை குறைக்க பணக்காரர்கள்லாம் சாப்பிட்றது தான் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். பார்லி ஒரு புல் குடும்பத்தோட ஒரு உறுப்பினர். ரிக்வேதத்தில் அரிசி பற்றியோ கோதுமை பற்றியோ எந்த குறிப்பும் இல்லை. பார்லியை பற்றி மட்டுமே குறிப்பு இருக்குது. எனவே அரிசி ஆரியர்களுக்கு தொடக்கத்தில் அறிமுகமாகலன்றது புரியுது. யசூர் வேதத்தில் அரிசி, கோதுமை, பார்லி ஆகிய மூன்றை பற்றிய குறிப்பும் இருக்குது. தொடக்க காலத்தில் ஆரியர்கள் பார்லியை அதிகம் அரிஞ்சு வச்சிருந்ததால் அவங்க உணவு வகைகள் அது பெரிய அளவில் இருந்தது. அதை வறுத்து கேக் போல் உருட்டி நெய்யில் தோய்த்து சாப்பிட்றது அவங்களது ஃபேவரட் உணவு. பார்லியை வச்சு தான் சோமபானமும் தயாரித்தாங்க. இன்றைக்கி கூட பார்லியின் மூதாதையரான கலைகள் கிராஸ்லேண்ட்களில் நிறைய இருப்பதை பார்க்கலாம். செழிப்பு பிறை பகுதியில் இவன் நிறைய இருக்கிறதால அந்த இடத்துல தான் இது தோன்றி இருக்கணும். அண்மை கிழக்கு பகுதியில் முதல்ல அது தானியமாக பயிரிடப்பட்டது. ஏறத்தாழ கோதுமை பயிர் வளர்க்கப்பட்ட காலத்தில் தான் இது தோன்றி இருக்கணும். காட்டு பார்லி வட ஆப்பிரிக்காவிலிருந்து திபெத் வர பரவி இருந்தது. நியோலித்திக் தலங்களில் முதல்ல வளர்க்கப்பட்ட பார்லியோட தடயங்கள் கிடைக்குது. தன்னோட துப்பாக்கிகள், கிருமிகள், எஃகு என்ற நூலில் ஜாரிட் டைமண்ட் தென்மேற்கு யுரேஷியாவில் வரலாற்றை தீர்மானிக்கிற முக்கிய பங்கை பார்லி வகித்ததுன்னு குறிப்பிடுறாரு. பழங்காலத்து எகிப்தில் பார்லி ரொட்டி தயாரிப்பதற்கும் பீர் தயாரிக்கிறதுக்கும் ரொம்ப உதவுச்சு. ரோமாபுரியில் பார்லி ஒரு ஊட்டச்சத்துள்ள பயிராக கருதப்பட்டுச்சு. ஃப்ளைனி ரோமில் மக்களை மழுவிக்க உபயோகப்படுத்தப்பட்ட கிளாடியேட்டர்களை பார்லி விரும்பி சாப்பிட்டதா எழுதுறாரு. திபெத்தில் கூட வெகுகாலம் பார்லி முக்கிய உணவாக இருந்திருக்கு. நடுத்தர காலங்களில் ஐரோப்பாவில் பார்லியும் ரையும் ஏழைக்கான உணவாகவும் கோதுமை பணக்காரர்கள் உணவாகவும் இருந்தது. இன்றைக்கி கூட நம்ம ஊரில் காய்ச்சல் வந்தால் பார்லி கஞ்சி வச்சு தர்றது வழக்கம். சாப்பிட்டவுடன் ஆற்றல் வரும்ன்றது நம் நம்பிக்கை. கிறிஸ்துவுக்கு முன்பு ஓட்ஸை பற்றிய தகவல்கள்லாம் அதிகமாக இல்லை. கோதுமையை போலவோ பார்லியை போலவோ அது முக்கியத்துவம் பெறலை. தொடக்கத்தில் ஒரு கலைப்பயிராகவே இது இருந்துச்சு. கிமு 2000 வாக்கில் எகிப்து நாட்டில் ஓட்ஸ் தானியம் இருந்ததற்கான ஆதாரங்கள்லாம் கிடச்சிருக்கு. ஆனாலும் தெளிவான வரலாறு எதுவும் கிடைக்கல. வட அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவிலிருந்து மற்ற தானியங்களோடு ஓட்ஸும் எடுத்து செல்லப்பட்டது. ஜார்ஜ் வாஷிங்டன் 580 ஏக்கர் பரப்பளவில் ஓட்ஸ் பயிரிட்டார். குளுமையான பிரதேசங்களில் ஓட்ஸ் நல்லா வளரும். ரஷ்யா, கனடா, அமெரிக்கா, ஃபின்லாந்து, போலந்து போன்ற நாடுகளில் இதன் மகசூல் ரொம்ப ஜாஸ்தி. ஆனாலும் உலகத்திலேயே ஓட்ஸை விரும்பி பயிரிடுற நாடு ஸ்காட்லாந்து தான். இந்நாட்டுக்காரர்கள் ஓட்ஸை விரும்பி சாப்பிட்றது குறித்து இங்கிலாந்தினருக்கு எப்போவுமே எகத்தாளம் உண்டு. சாமுவேல் ஜான்சன் தொகுத்த டிக்ஷனரியில் ஓட்ஸ் பற்றிய சொல்லுக்கு ஸ்காட்லாந்தில் மனிதர்களுக்கும் இங்கிலாந்தில் குதிரைகளுக்கும் விரும்பி சாப்பிட்ற தானியம்னு குறிப்பிட்டிருக்காரு. அதற்கு ஸ்காட்லாந்துக்காரர்கள் அதனால தான் இங்கிலாந்தில் நல்ல குதிரைகளும் ஸ்காட்லாந்தில் நல்ல மனிதரும் வாழறாங்கன்னு பதிலடி கொடுத்தாங்க. இன்று இந்தியாவில் ஓட்ஸ் கஞ்சி ரொம்ப பாப்புலர். கொலஸ்ட்ராலை குறைக்க பலர் காலையில் விரும்பி அருந்துகிற பானம் விலையும் எக்கச்சக்கம். ஒரு காலத்தில் உழைத்தவர்கள் மட்டுமே உண்ட தானியங்களை இன்னைக்கு உடலை குறைக்க பணக்காரர்கள் சாப்பிட்றது தான் விசித்திரமான ஒரு விஷயம். மத்திய கிழக்கு ஆல்ப் மலைப்பகுதியில் உள்ள போர்ஜின்ற பீடபூமியில் வழங்கப்படுற ஓட்ஸ் குறித்த பழங்கதை ஒன்றும் இருக்குது. இயேசு கிறிஸ்துவும் புனித பீட்டரும் அங்கே வந்தப்போ ஒரு பரிதாபமான குடிசை கிராமத்து ஓரத்தில் இருந்ததையும் அங்கு நலிந்த நிலையில் ஒரு கிழவி இருப்பதையும் பார்த்தாங்க. அவள் அவங்களுக்கு உள்ளே போய் ஒரு ரொட்டியை கொண்டு கொடுத்தா. இயேசு கிறிஸ்து அதை 2ஆக உடைச்சி ஒரு பாதியை பீட்டருக்கு கொடுத்தாரு. அப்போ அந்த கிழவி தண்ணீர் கொண்டு வரதுக்காக உள்ளே போனான். பீட்டர் அந்த ரொட்டி உமியை போல சுவையற்று இருப்பதா முணுமுணுத்துக்கிட்டே அதை சாப்பிடாம தன்னோட பயணப்பையில் போட்டுக்கிட்டார். இயேசு அந்த மூதாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு நடந்து போனார். நேரமாக ஆக பீட்டருக்கு பசிச்சுது. அந்த ரொட்டியில் ஒரு பகுதியை எடுத்து சாப்பிட்டார். அதில் உமியுள்ள பகுதி அவர் பல்லில் மாட்டிக்கிச்சு. அதை அவர் சிரமப்பட்டு துப்புனார். அவருக்கு முன்னால் நடந்த கிறிஸ்து உலர்ந்த மண்கட்டிகளை எடுத்து கைகளால் நசுக்கி விதைகளை தூவுவது போல தூவினார். இது ஓட்ஸ் என்னும் புதிய தானியமாக உருவாகட்டும்னாரு. இந்த ஓட்ஸ் கோதுமை வளராத இடங்களில் வளரட்டும், குளிருக்கும் பனிக்கும் பாதிப்படையாமல் வளரட்டும்னு சொன்னார். அப்படி தான் ஓட்ஸ் வளர்ந்ததுன்னு இவங்க சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கும் பயணத்தால் பரவிய பயிரே. இது கிழக்கு பெருவில் தோன்றிய பயிர். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிடப்பட்டிருக்கணும்னு கருதுறாங்க. இன்கா சாம்ராஜ்யத்தில் மக்கள் சக்தியை பெறுறதுக்கு முக்கிய பயிராக அது இருந்திருக்கு. இவங்க அதை கும்பிட கூட செஞ்சாங்க. இறந்தவர்கள் சடலத்தோட உருளையும் சேர்த்து புதைச்சாங்க. பெருவிலிருந்து திரும்பிய மாலுமிகள் ஸ்பெயின் நாட்டிற்கு வெள்ளரியும் மக்காச்சோளத்தையும் உருளைக்கிழங்கையும் உணவுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. மிச்சமிருந்த கிழங்குகள் கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்த நேரத்தில் பயிரிடப்பட்டது. ஸ்பெயின் நாட்டை பார்த்த பாஸ்க் மீனவர்கள் அவற்றை மேற்கு அயர்லாந்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இங்கிலாந்தில் ஒரு சாகசக்காரனான பிரான்சிஸ் டிராக் என்றவர் உருளைக்கிழங்குகளை இங்கிலாந்தில் அறிமுகப்படுத்தினார்.
ஒரு காலகட்டத்தில் ஸ்பெயின் நாடு ஐரோப்பா முழுவதும் தன்னோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துச்சு. தங்கள் படைகளுக்காக உருளைக்கிழங்கை கொண்டு வந்தாங்க. அதிக அளவில் உருளைக்கிழங்கை பயிரிடக்கூடாதுன்ற தடை கூட இருந்துச்சு. ஆனால் ஜெர்மனி போன்ற நாடுகளில் நிலத்தை தரிசாக வைக்கிறதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கை பயிரிடலான்ற கருத்து வந்துச்சு. ஜெர்மனியில் மன்னர் ஃப்ரெட்ரிக் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உருளைக்கிழங்கை பயிரிட வற்புறுத்தினார். ஆனால் மக்கள் இதற்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க. தொழுநோயை இது ஏற்படுத்தினோன்னு அவங்க நினச்சாங்க. தன்னோட இராணுவத்தை வச்சு விவசாயிகள் நிலத்தில் வலுக்கட்டாயமாக அதை பயிரிட செஞ்சார். இரவில் விவசாயிகள் பிடுங்கி எரிந்து விடாமல் இருக்க இராணுவ வீரர்களை காவலுக்கும் வச்சாங்க. எல்லார் முன்பும் தானே உருளைக்கிழங்கை தின்று காண்பித்து அவங்க பயத்தை போக்க மிகவும் முயற்சி செஞ்சார். 7 ஆண்டுகள் நடந்த யுத்தம் இவர்கள் மனதை மாற்றுச்சு. ஆஸ்திரியர்களோ ரஷ்யர்களோ உணவு தானியத்தை அவங்களுக்கு ஏற்றுமதி செய்ய மறுத்த போது உருளைக்கிழங்கு தான் அவங்களுக்கு உதவுச்சு. 1870 ஏற்பட்ட பஞ்சம் உருளைக்கிழங்கு பயிரிடுறத பலரும் ஏற்றுக்கொள்ள வச்சுது. 19ஆம் நூற்றாண்டில் உருளைக்கிழங்கு முக்கிய பயிராக இருந்தது. அதிக விளைச்சல், குறைந்த விலை, குறைவாக கெட்டுப்போகும் தன்மை ஆகியவை இது மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தியது. உருளையின் அமோக விளைச்சல் இங்கிலாந்து நாட்டில் தொழில்முறை முன்னேற்றத்துக்கும் உதவியது. தொழிற்புரட்சியில் இரும்புக்கு சமமான பங்கு உருளைக்கிழங்கு வகிச்சதுன்னு ஏங்கல்ஸ் குறிப்பிடுறாரு. குறைவாக நிலம் இருக்கிறவங்க தங்கள் உணவுக்காக உருளைக்கிழங்கு வளர்க்கும் கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க. 1 ஏக்கர் உருளைக்கிழங்கும் ஒரு பசுமாடும் அயர்லாந்தில் ஒரு குடும்பத்துக்கு போதுமானதாக இருந்தது. நம்மூரில் முருங்கை மரமும் எரும மாடும் இருந்தால் அந்த காலத்தில் பெண் கொடுப்பாங்க. ஒரே பயிரை ஒரு நாடு முழுவதும் நம்பியிருந்தால் என்னாகுன்றதுக்கு அயர்லாந்து உதாரணம். அயர்லாந்தில் உழைப்பாளிகளுக்கு உருளையே உணவு, தண்ணீரே பானம். அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. காரணம் உருளைக்கிழங்கு பயிர் வாங்கிய செமத்தியான அடி. உருளைக்கிழங்கில் ஏற்பட்ட ஃப்ளைட் நோய் மிகப்பெரிய பஞ்சத்தை ஏற்படுத்தி 5 ஆண்டுகளில் 20% மக்களின் உயிரை குடிச்சிடுச்சு. 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தாங்க. அதில் ஒரு பெரும்பகுதி லிவர்பூலில் தங்கினாங்க. பாதிக்கு மேற்பட்டவங்க பயணத்திலேயே மடிஞ்சு போனாங்க. அமெரிக்காவின் 25 மில்லியன் ஜனத்தொகையில் 4 மில்லியன் பேர் அயர்லாந்து நாட்டினர். இப்படி ஒரு பஞ்சம் வேறொரு நாட்டின் ஜனநாயகத்தையே தீர்மானிக்கும் அளவு கொண்டு போய் விட்டது. மரபணுவின் அதிக வேறுபாடுகள் இல்லாத காரணத்தால் நோய்வாய்ப்படுற பயிராக அது மாறுச்சு. ஜெயகாந்தன் கூட ஒரு மனிதனும் சில எருமை மாடுகளும் என்று ஒரு நாவலை எழுதியிருப்பார். ஒரு எருமை மாடும் முருங்கை மரமும் இருந்தால் அந்த வீட்டிற்கு பெண் கொடுக்கலான்ற வாழ்வு குறித்த சிக்கலற்ற தன்மையை அந்த நாவல் சுவையாக விவரிக்கும். படிக்கும் பொழுது நாம் ஏன் வாழ்க்கையை பூதாகாரமாக்கி கொடுக்கிறோன்னு நினைக்காம இருக்க முடியல. கிழக்கு ஆசியாவிற்கு 17ஆம் நூற்றாண்டில் சீனத்தின் மூலமாக பரவுச்சு. சீனாவை ஆண்ட மிங் பரம்பரைக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. அரசர்கள் ரசிப்பதையெல்லாம் உயர்ந்தவைன்னு பொதுமக்கள் கருதிக்கிறது எல்லா காலத்திலும் பொதுவானது. வெகு சீக்கிரமே சீனா முழுக்க உருளைக்கிழங்கு பயிரிடப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் தான் அமெரிக்காவுக்கு உருளைக்கிழங்கு அறிமுகமாச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை என்ற புதுவிதமான உணவுப் பொருள் உருளைக்கிழங்கின் மவுசை கூட்டுச்சு. இன்று வெளிநாடுகளில் ஒரு கோப்பை குளிர்பானமும் ஒரு தட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் தான் பலரது மதிய உணவு. வட இந்தியாவில் கூட இன்னைக்கு உருளைக்கிழங்கு இல்லாமல் எந்த சைடிஷும் இருக்காது. என் வட இந்திய நண்பர்கள் எங்கு போனாலும் உருளைக்கிழங்கையும் சர்தாஜியையும் பார்க்கலாம் என்று வேடிக்கையாக சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு குறித்து சில மூட நம்பிக்கைகளும் உண்டு. மே தினத்தன்னைக்கு ஒரு பெண்ணின் வீட்டின் முன் உருளை தோலை போட்டால் அவளை நாம் விரும்பலன்னு பொருள். கர்ப்பமாக இருக்கும் பொழுது சாப்பிட்டா அவளுக்கு பெரிய தலையுள்ள குழந்தை பிறந்து பிரசவம் சிரமமாகும்னு, பாக்கெட்டில் உருளைக்கிழங்கு இருந்தால் முடக்குவாதம் குணமாகும்னு மேற்கத்திய மக்கள் நம்புகிறாங்க. உருளைக்கிழங்கு குறித்த நகைச்சுவை கதை ஒன்று இருக்குது. வயோதிகர் ஒருவரோட மகன் சிறையில் இருந்தான். அவருக்கு தன் பண்ணையில் உருளை பயிரிட நிலத்தை பண்படுத்த யாரும் இல்லை. தன் கவலை குறித்து மகனுக்கு கடிதம் எழுதினார். அதற்கு மகன், தயவு செஞ்சு நம்மளோட நிலத்தை கொத்தாதீங்க, அங்குதான் என் துப்பாக்கியை பொதிச்சு வச்சிருக்கேன்னு பதில் எழுதினான். அடுத்த நாள் இங்கிலாந்து சிப்பாய்கள் முன்பு அவர் வயலை உழுது துப்பாக்கியை தேடினாங்க. ஓஹோ, ஒன்று கூட கிடைக்கல. நடந்ததை பற்றி மகனுக்கும் பெரியவர் கடிதம் எழுதினார். நான் என்ன செய்யட்டும் என்று. பரிதாபமாக இருந்தது அந்த துணி. மகனிடமிருந்து பதில் வந்தது, இப்போ உருளைக்கிழங்க தாராளமாக பயிரிடுங்கள் என்று. உருளைக்கிழங்க ஒழுங்காக பயிரிட்டிருந்தால் ஒரு நாட்டின் புரட்சியை தோன்றி இருக்காது. அகஸ்டின் பார்மெண்டியர் என்ற ஊட்டச்சத்து நிபுணர் ரஷ்யர்களால் செயல்படுத்தப்பட்ட பொழுது உருளைக்கிழங்கினாலேயே உயிர் வாழ்ந்தார். 18ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் பிரெஞ்சு நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டப்போ உருளைக்கிழங்கை பயிரிடுமாறு இவர் வற்புறுத்தினார். ஆனால் அதை பெரிய அளவில் பிரான்ஸ் நாடு ஏற்றுக்கல. உருளைக்கிழங்குக்கு எதிரானவர்கள் ஒன்று சேர்ந்து அதை எதிர்த்தாங்க. கீழ்த்தட்டு மக்களிடம் உருளைக்கிழங்கு மாவை அரசு நிர்பந்திப்பது மிகப்பெரிய அவமானம்னு குரல் கொடுத்து உருளைக்கிழங்கின் மீது மவுசி ஏற்படாமல் விட்டுவிட்டார்கள். பிரெஞ்சு புரட்சி தவிர்க்க இயலாத ஒன்றாக மாறிவிட்டது. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.